ஹாய் கைஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் கேஎஸ்கே என்டர்பிரைஸ்லேருந்து பேசுகிறோம். ஸோ நம்ம நம்ம தவுஃபு செய்ய போகிறோம் லான்ச்சுக்கு. ஸோ வாங்க அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் தவுகி. தவுகி ரொம்ப முக்கியம் கைஸ். தவுகி கண்டிப்பாக இருக்கணும். அப்புறம் சோப்பு மிளகா கொஞ்சம், பச்சை மஞ்சள் இடித்து வச்சுக்கோங்க. பூண்டு 5 பூண்டு இடிச்சுக்கிட்டோம். அப்புறம் வெங்காயம் 2. அதை விட்டுட்டு ஃபிஷ் கேக்கும் நீங்கள் பாய்க்கலாம், பூத்தையும் பாய்க்கலாம். அப்புறம் கடுகு தாளிப்பு, ரொம்ப முக்கியமானது கொத்தப்பால். இதுதான் வச்சு நம்ம கறி வைக்க போகிறோம். வாங்க சமையல் வீட்டுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் சட்டியில் கடுகு தாளிப்பு போட்டதுக்கப்புறம் அது பொரிஞ்சு வரக்குள்ளே வெங்காயம் பூண்டையும் சேர்த்து, அப்புறம் வெட்டி வச்ச ஊசி மிளகாய், இது 3 சேர்த்து முதல்ல நல்லா வதக்கிக்கணும். ஓகே, அதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரைக்கும் நல்லா வதக்கிட்ட பிறகு நம்ம வெட்டி வச்ச ஃபிஷ் சேர்த்துக்கணும். நான் சொன்ன மாதிரி தான் நீங்கள் தவுப்பூத்தி கூட பாய்க்கலாம். நாங்கள் எப்போதும் தவுப்பூத்தி தான் வைப்போம். இந்த வாட்டி ஃபிஷ் கேக் வச்சுருக்கோம். அதெல்லாம் வதக்கிட்ட பிறகு தவுகியை சேர்த்துக்கோங்க. தவுகியை சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்குங்க. ட்ராயாக தான், தண்ணி எதுவுமே ஊற்ற வேணாம். அப்படி ட்ராயாக தண்ணி எதுவுமே ஊற்றாமல் வதக்கிட்டு நல்லா கிண்டுங்க. ஏன்னா தவுக்கினா தண்ணி வெளியாகும், தண்ணி இது பண்ணும், சிராப்பாகும். ஸோ உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டு அதையும் நல்லா வதக்கி ட்ராயாக தான், ஏன்னா தவுக்கி கொஞ்சம் தண்ணியை வெளியாக்கும். நல்லா ட்ராயாக அப்படி கிண்டிக்கோங்க. கிண்டிட்டு பச்சை மஞ்சையை நல்லா இடிச்சுக்கோங்க. நல்லா இடிச்சுக்கிட்டு அரைச்சோம் நீங்கள் போகலாம், பட் இடிச்சும் போடலாம். நாங்கள் இடித்து போட்டிருக்கோம். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதே லெவலில் வதக்கிட்டு அப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு லாஸ்ட்டாக கோத்தாப்பழை ஊற்றி தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஓகே, நான் ஒரு வேலைக்கு தான் சமைக்கிறோம். ஸோ அங்கே தண்ணி ரொம்ப ஊற்றலை. ஏன்னா ராயா அன்றைக்கி அங்கே நைட் நசி பூலோடு செஞ்சு ராயாவோட மெனு சாப்பிட போகிறோம். அதனால் ஜஸ்ட் ஒரு வேலைக்கு மட்டும் நாங்கள் செஞ்சு நல்லா வதக்கிட்ட பிறகு அதை கொஞ்ச நேரம் கொதிக்கணும். தண்ணி தேவையான ஊற்றிக்கோங்க. இது நீங்கள் பூத்தையை வைக்கலாம், கூரையும் வைக்கலாம், ஃபிஷ் கேக் வைக்கலாம். நாங்கள் ஃபிஷ் கேக் வச்சுருக்கோம். ரொம்ப நல்லா இருக்கும் கைஸ். அதுவும் அந்த நெத்தி சம்பளமாக சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்க, நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இதில் நல்லா கொதிக்கணும். ரொம்ப நேரம் வேணாம், ஒரு 5 to 10 minutes கொதிக்கட்டால் போதும். ஏன்னா அந்த கோத்தாப்பால் வேகணும், எல்லாம் உப்புலாம் கரெக்டாக வர இருக்கும். ஸோ வெந்ததுக்கப்புறம் நீங்கள் இறக்கி வச்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ யாருக்கு பிடிச்சிக்கோ மறக்காமல் நம்மளை ஃபாலோ பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, ரீபோஸ்ட் பண்ணி கண்டிப்பாக